சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் புதுசாக கார் வாங்கிட்டு தன்னோட 8 வயசு பையனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி மொட்டை மாடி வச்ச காரில் மேலே நிற்க வச்சுக்கிட்டு பயணம் பண்ணார். ஹைவேஸில் போகும்போது முன்னாடி போன கார் சடன் பிரேக் போட்டனால இவரும் பிரேக் போட்டு அந்த பையன் தூக்கி வீசப்பட்டு இவருடைய கார் டயர்லேயே மாட்டி ஒரு 4 நாள் மருத்துவமனையில் ஹோமாஸ்டேட்டில் இருந்து இறந்துட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளாவோட இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தால் நம்ம பேப்பரில் பார்த்தோம். அப்படிலாம் பார்த்தும் கூட நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோட்டில் போகலாமா? 1000 வாகனங்கள் நம்மளை கடந்து போகுது. ஏமா எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாதுங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், கண்ட்ரோலாக ஓட்டுவீங்க, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் முன்னாடி போகிறவனுக்கும் பின்னாடி போகிறவனுக்கும் கண்ட்ரோல் இருக்குமா? தெளிவாக ஓட்டுவானா? இன்றைக்கி பல பேர் வாகனம் ஓட்டுறதே குடிச்சு தாங்க ஓட்டுறாங்க. தயவு செய்து பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னா என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. பிள்ளைங்க ஆசைக்காக தான் நம்ம காரே வாங்கியிருக்கோம். ஆனால் அவங்க உயிருக்கு உழ வைக்கிற மாதிரி நம்ம பயணம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நிற்க வச்சு பயணம் பண்ணிங்கன்னா எந்த நேரத்தில் நிலை தடுமாறும்னு நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஆபத்தான பயணத்தை தவிர்ப்போம்.